அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாண வாக்கு எண்ணிக்கை தாமதம் தொடர்பான விவகாரத்தில் இந்தியாவை எலான் மஸ்க் பாராட்டியுள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தல் நவம்பர் 5ஆம் தேதி நடந்தது. இதையடுத்து வெற்றியை தீர்மானிக்கும் முக்கிய மாகாணங்களில் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டது. அமெரிக்காவின் 47வது அதிபராக குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டார். ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிட்ட கமலா ஹாரிஸ் தோல்வியடைந்தார். இதன்படி அமெரிக்காவின் 47வது அதிபராக வரும் ஜனவரி மாதம் 20ஆம் தேதி டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்க உள்ளார். இதனிடையே அமெரிக்காவில் அதிக மக்கள் தொகை கொண்ட கலிபோர்னியா மாகாண தேர்தலில் 2 வாரங்களுக்கு மேலாகியும் வேட்பாளர் யார் என தெரியவில்லை. கலிபோர்னியாவில் 3 லட்சம் வாக்குகள் எண்ணப்படவில்லை. இந்நிலையில் இந்தியாவில் ஒரே நாளில் 64 கோடி வாக்குகளை எண்ணிவிட்டீர்கள். ஆனால் 16 நாட்கள் ஆகியும் கலிபோர்னியாவில் 1.6 கோடி வாக்குகளை இன்னும் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் என எலான் மஸ்க் தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இந்தியாவை இதுபோன்று எலான் மஸ்க் பாராட்டியுள்ளது தற்போது சர்வதேச அளவில் பேசுபொருளாகியுள்ளது.